வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதால் பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் தென் மாவட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோவை சின்னக்கல்லாரில் 15 சென்டிமீட்டரும், நீலகிரி அவலாஞ்சியில் 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ஜெர்மனிக்கு கல்வி சுற்றுலா சென்றுள்ள அரசு பள்ளி மாணாக்கருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாடல் பாடி மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அரசு பள்ளிகளுக்கான திறன் மேம்பாட்டு போட்டிகளில் வென்ற 22 மாணாக்கருடன் அவர் ஜெர்மனிக்கு சென்றுள்ளார். சிறப்புமிக்க கல்வி நிறுவனங்கள், நூலகங்கள் உள்ளிட்டவற்றை மாணாக்கர் பார்வையிடுகின்றனர். இதற்கான பயணத்தின் போது மாணவி ஒருவர் சமத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றி அமைச்சரின் பாராட்டை பெற்றார். சமத்துவத்தின் கல்வி என்ன தெரியுமா? யாரையெல்லாம் கல்வி கற்கக்கூடாது, அறிவை வளர்க்கக்கூடாது, பதவிக்கு செல்லக்கூடாது என்ற பிரிவினை மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே நல்லாமாப்பட்டியில் வேப்ப மரத்தில் வீற்றிருந்த காளியம்மனுக்கு 70 ஆண்டுகளுக்கு பின் 71 அடி உயரத்தில் கோபுரத்துடன் கோயில் எழுப்பி குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் அமைந்துள்ள காளியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பால், பன்னீர், சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காளியம்மன் காட்சியளித்தார். விழாவில் பல்வேறு கட்சியினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்ற வழக்கில் 11 பிரிவுகளில் ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்தார். இந்த புகாரில் டிசம்பர் 24ஆம் தேதி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. கடந்த ஜனவரி மாதம் ஞானசேகரன் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பு சாட்சிகள் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதன்படி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் ஞானசேகரன் குற்றவாளி என்றும் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.
அவர் மீது 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபிச்சு சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கறத 2ஆம் தேதி வெளியிடப்படும், 2/6 அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். ஞானசேகரன் மாத்திரம் தான் சிங்கிள் அக்யூஸ்டா காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லயும் யாரையும் அவங்க சுட்டி காட்டல. அப்படி இருக்க பட்சத்துல சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரம் தான் ட்ரையல் நடந்தது. அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் இன்னைய தேதிக்கு நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை பெற்றுத் தந்ததன் மூலம் மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதங்களில் காவல்துறை நீதியை பெற்றுத் தந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித்தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இந்த வழக்கில் 157 நாட்களில் தீர்ப்பை பெற்றுத் தந்திருப்பதாகவும், சிபிஐ விசாரித்தும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 6.5 ஆண்டுகள் நடைபெற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை எடப்பாடி பழனிசாமி நடத்திய லட்சணத்தை இந்த நாடே அறியும் என்றும் சாடியுள்ளார். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அதிமுக வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் வழக்கில் நிலவும் முக்கிய கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன், விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என வினவியுள்ளார். வழக்கின் மூலக்கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருப்பதாகவும், வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக காவல்துறை அவசரமாக தெரிவிக்க வேண்டும், யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்றும், பாதி நீதியால் தப்பிவிடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு காவல்துறைதான் காரணம் என மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்றும் சாடியுள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல் திறனற்ற அவல ஆட்சி இது என விமர்சித்திருக்கும் விஜய், வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 272 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சூறை மீன்பிடி துறைமுகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரை பலமுறை கடிதம் அனுப்பியதாகவும் நாடாளுமன்றத்திலும் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாக அமையும் என்று அவர் கூறினார். முன்னதாக திருவொற்றியூர் வந்த முதல்வரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் நலனை காக்கிறதோட
நம்ம மீனவருடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவருடைய எண்ணங்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். திமுகவின் தனித்த வாக்கு 12 விழுக்காடுதான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த அவர் புதிய தலைமுறையிடம் இதனை தெரிவித்தார். தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பெரிய எதிரியாக நான் பார்க்கல. அது திமுக வந்து அவ்வளோ பெரிய எதிரியாக பார்க்கல. திமுகவுக்குன்னு தனித்த வாக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 12 விழுக்காடு இருக்கும். எல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் 18 விழுக்காடு வாக்கு. பாமகவுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு பகை உணர்ச்சியை தூண்டி வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிகள். பாமக எங்கே இருக்கோ அதுக்கு எதிராக ஆதி தமிழர்கள் வாக்க குவிக்கிறது. உங்கள் புரிதல அவ்வளோ பெரிய வீழ்த்த முடியாத எதிரி இல்லை. இவ்வளோ பெரிய எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் தோத்தது எதனால் சொல்லுங்க. அதெல்லாம் நடந்திருக்கு தானே. அதை நினைவில் வச்சுட்டு பேசணும். எல்லாரும் சேர்ந்து தான் வீழ்த்த முடிகிற அளவுக்கு அது பெரிய கொம்பாதி கொம்பன் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் விழும். தமிழிலிருந்து உருவானது கன்னடம் என்ற கமல்ஹாசனின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கர்நாடகாவில் கமல் போஸ்டர்கள் கிழிப்பு, படத்திற்கு தீ வைப்பு என போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் என்ற கமல்ஹாசனின் பேச்சுக்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கன்னட மொழியின் வரலாறு மிக நீண்டது என்றும் அது கமலுக்கு தெரியாது என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனின் பேச்சு அநாகரிகமானது, ஆணவத்தின் உச்சம் என கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். கமல்ஹாசன் தன் பேச்சிற்காக கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விஜயேந்திரா கூறியுள்ளார். கமல்ஹாசன் கன்னடர்களை இழிவுபடுத்திவிட்டார் என்றும் அவர் கர்நாடகாவில் தன் படங்கள் ஓட வேண்டும் என விரும்புகிறாரா இல்லையா என கன்னட ரக்ஷண வேதிக அமைப்பின் தலைவர் பிரவீன் ஷெட்டி தெரிவித்துள்ளார். கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கன்னட அமைப்பின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டல் நாகராஜ் வலியுறுத்தியுள்ளார். கன்னட அமைப்புகள் சார்பில் பெங்களூருவில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. தக் லைஃப் பட நிகழ்ச்சிக்கு கமலை வரவேற்று ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களும் கிழிக்கப்பட்டன. பெலகாவியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கமலின் படம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மைசூரிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட வரலாறு தெரியாது என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா விமர்சித்துள்ளார். கமல் சிம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகிறது. இதன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன் கன்னடம் தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது என்று குறிப்பிட்டார். இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. உகண்ட கன்னட அமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவிக்கும் நிலையில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட வரலாறு தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல கர்நாடகா பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பா மைசூரில் செய்தியாளர்களை சந்தித்தபோது கமல்ஹாசனை கண்டிப்பதாகவும் இதுபோன்று யாரும் பேசக்கூடாது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளராக கமல்ஹாசனை நிறுத்த ஏகமனதாக நிர்வாகக்குழு செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் செயற்குழு மற்றும் நிர்வாகக்குழு கூட்டத்தில் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வருகிற ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் 6 தமிழக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் கட்சியின் வேட்பாளராக கமல்ஹாசனை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகக்குழு செயற்குழு ஏகமனதாக முடிவு செய்து அறிவித்தது. விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் முடிவுற்ற நிலையில் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை மதிப்பீடு செய்யும் பணியில் தொல்லியல் துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டு 8 மாதங்களாக நடைபெற்று வந்தன. இதில் 5003 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொல்லியல் துறையின் அகழாய்வு இயக்குநர் பொன் பாஸ்கர் தலைமையில் பணியாளர்கள் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை மதிப்பீடு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கலால் வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து மதுபானங்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளுக்கு 1 லிட்டர் 85 ரூபாய் முதல் 325 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பீர் வகைகள் 33 ரூபாய் முதல் 42 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. ஒயின் ரகங்கள் 50 ரூபாய் முதல் 145 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரியவருகிறது. தற்போது கடைகளில் உள்ள பழைய மதுபானங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்த பின்னரே உயர்த்தப்பட்ட விலையை கடைக்காரர்கள் வசூலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.